ரீ வந்துச்சு உஸ்தாத். போன கிளாஸ்ல ரீயை பத்தி படிச்சோம் அப்படியா? என்னது உஸ்தாத்? ரீட சவுண்ட் எல்லாம் ஓகேயா? ஆமா உஸ்தாத். ஹாய். அன்றைக்கு அடுத்த பகுதிக்கு போறோம். ராவானது சுகூன் சுகூன் பெற்று வந்தா எப்படி ஓதுறது என்ற பாடம். ராவானது சுகூனை பெற்று வந்துச்சு என்றால் எங்களோட ஓதல் எப்படி வரணும் என்கிற தலைப்புல நான் படிக்கணும். முதலாவது நீ விளங்கிக் கொள்ளணும். ராக்கு ரெண்டு மெத்தட்ல சுகூன் வரலாம். ஓகேயா? ஒன்று சுகூன் அடையாளம் வரலாம், அல்லது வேறு அடையாளம் வந்து நாங்க சுக்கூனை வச்சு உச்சரிப்பை கொடுத்து ஓதலாம். விளங்குதா? ஒன்று நேரடியாகவே சுக்கூன் வரும். இரண்டாவது நாங்க என்ன செய்வோம்? சுக்கூன் என்ற அந்த உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். இரண்டு ஓ, மெத்தட்ல எது வந்தாலும் சுக்கூன் என்ற அந்தது ராக்கு வந்துச்சு என்றால் உச்சரிப்போ அடையாளமோ வந்துட்டு சொன்னால் சுக்கூனுடைய உச்சரிப்பை நாங்க உடுத்து ஓதுறமாக இருக்குமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? அந்த ராவை எப்படி உச்சரிக்கிற, வல்லினமா உச்சரிக்கிறதா மெல்லினமா உச்சரிக்கிறதா என்கிறத பாக்குறதுக்கு அந்த ராக்கு முன்னால இருக்கிற எழுத்துற அடையாளத்தை பார்க்கணும். முன்னாடி இருக்கிற எழுத்துக்குரிய அடையாளம் என்ன, இந்த ராக்கு முன்னுக்கு வந்திருக்கிற அடையாளம் என்ன, அடையாளத்தை பெற்று வந்திருக்கிறது அந்த ராக்கு முன்னால் இருக்கிற எழுத்து. ஃபத்ஹத்துன பெற்று வந்திக்குதா, கஸ்ரத்துன பெற்று வந்திக்குதா, இல்ல லம்மத்துன் தான் பெற்று வந்திருக்கிறதா என்கிறத என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கணும். அப்படி பார்க்கிற நேரத்துல அப்படி பார்க்கிற நேரத்துல அந்த ராக்கு வந்திருக்கிறது, முன்னால ராக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு வந்திருக்கிறது ஃபத்ஹத்துன் லம்மத்துனாக இருந்தால் குறித்த ராவை நாங்க என்ன செய்யணும்? வல்லினமாக ஓதணும். போதரும். குறித்த எழுத்துக்கு முன்னுக்கால வந்திருக்கிறது கஸ்ரத்துன்னாக இருந்துச்சு என்றால் என்ன செய்யணும்? மெல்லினமாகணும். மெல்லினமாக ஓதணும். இவ்வளவுதான் விஷயம். அது விளங்கிட்டா? ஹாய். விளங்குச்சு. இப்ப நாங்க இதுல உதாரண பகுதிக்கு வருவோம். அவட ஓதும் பாபு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. சரி போதுங்க. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. இதுல வஸ்தகுஃபீர் வல்லினமா மெல்லினமா? மெல்லின முஸ்தத். ஏன் மெல்லினம்? ஏன்னா அதுக்கு முன்னாடியோட லெட்டர் வந்து ஃபா கீழே கெஸ்ரத்துன்னு இருக்கு. திருப்பி சொல்லுங்க. எப்படி? அதுக்கு முன்னாடியோட லெட்டர் வந்து கீழே கெஸ்ரா இருக்கிறதுக்காக நம்ம மெல்லினமா ஓதணும். ம். இரண்டாவது இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அபு தார் தா வல்லினமா மெல்லினமா? மெல்லினம். மெல்லினம். அப்ப நீ வல்லினமா ஓதுனீங்களே. ம். திருப்பி இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அபு தியார் ரா வல்லினமே. إن شانئك هو الأبتر.
إن شانئك هو الأبتر. திருப்பி வருங்க. إن شانئك هو الأبتر. மூணாவது. حتى زرتم المقابر. ஆ حتى زرتم المقابر. மகோபீர். ம ஓ வானத்தை நோக்கி போகணும். மகோபீர். مقابر. கா கா என்கிறது இப்ப இல்ல, கோ வானத்தை நோக்கி வரணும். مقابر. திருப்பி வருங்க. حتى زرتم المقابر. மூணாவது பாபு. திருப்பி வந்து மூணாவது. حتى زرتم المقابر. ஆ? حتى زرتم المقابر. மகோபீர். مقابر. ஓகே, நாலாவது. حتى زرتم المقابر. நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி வருங்க. إن ربهم بهم يومئذ لخبير. லஹபீர் நேற்றதெல்லாம் போதாவே. إن ربهم بهم يومئذ لخبير. குட். அஞ்சாவது. وحصل ما في الصدور. நாலாவது. நாலாவது நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير. ஓகே, மூணாவது. حتى زرتم المقابر. ரெண்டாவது. إن شانئك هو الأبتر. அப்தர். إن شانئك هو الأبتر. குட். ரெண்டாவது பாபு, சாரி மூணாவது பாபு. சரி, இப்ப நான் இன்னும் حتى கேட்கிறேன். அபுதர் என்ற ரா வல்லினமா மெல்லினமா? ولينا مستد. வல்லினம். ஏன் வல்லினம்? ராக்கு மேல ஏன்னா லம்மத்தும் அதுக்கு இல்லையா? முன்ன இல்ல அஸ்தர். ம். ஏன்னா முன்னாடியோட லெட்டர் வந்து ஃபத்ஹா தைன் இருக்கிறதுக்காக ஃபத்ஹா இருக்கிறதுக்காக நம்ம ஃபத்ஹாங்கிறது பல. ராவையும் அப்படிதான் ஃபத்ஹா. ஆ?
ஃபதஹத்துன் வந்திருக்குக்காக நம்ம ராவையும் அப்படிதான் உச்சரிக்கணும். ராக்கு மேல தான் துணி வந்துக்குது. ஐயா நீ முன்னுக்குள்ளத பார்க்கணும். இல்ல உஸ்தாத், ஆ அதுக்கு முன்னாடியோட லெட்டர் வந்து ஃபதஹத்துன் வந்திருக்காக நான் அது கேட்கிறேன் ரா. அப்துல்லா, ராக்கு மேல லம்மத்துன்னு வந்து இருக்க டைம்ல நீங்க அதுக்கு முன்னுக்குள்ளத பார்க்கணும். இது வந்து ஸ்டாப் பண்ண பிளேஸ் அதுக்காக. ஆ ஸ்டாப் பண்ற பிளேஸ் தான் வந்திருக்கிறது லம்ம துணி. ஸ்டாப் பண்ண பிளேஸ் வந்திருக்காக அதுக்காக நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பார்க்குறோம். இல்ல இல்ல, ஆன்சர் என்ன தெரியுமா? ராக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ராக்கு சுக்கூன் தான், அவ்வளோ விஷயம். ராக்கு சுக்குன் வச்சு நிப்பாத்துறதுக்காக ம் அதுக்கு முன்னாடி லெட்டரை அப்படி போடுறோம். அவ்வளோ விஷயம். ஓகே, நாலாவது பாவம். إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير. ஐந்தாவது. وحصل ما في صاد صاد الصدور. صاد وحصل. وحصل ما في الصدور. திருப்பி போதுங்க. وحصل ما في الصدور. ஓகே, மூணாவது பாவம். حتى زرتم المقابر. குட். சரி, இப்ப நான் கேட்கிறேனே மூணாவது. சரி சரி, நாலாவதுல கடைசிக்கு முன்னுக்கும் சுக்கூன் லை எப்படி வள்ளி எடுத்து நிப்பாட்டிங்க? ஹபீர் ரெண்டு வள்ளி நிப்பாட்ட அப்படியா? இல்ல உஸ்தாத், நாலாவது. மெல்லினம் உஸ்தாத். மெல்லினமா? ஏன் மெல்லினம் மெல்லினம்? ஏன்னா சுக்குன் வச்சு நிப்பாட்டுற இடக்கு முன்னாடி ம் கெசாத்துன்னு வந்திருக்காக எங்க வந்தீங்க? மெல்லினமா ஓதணும். சுக்கூனே வந்தீங்க. ரால சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க, அதுக்கு முன்னாடி சுக்கூன் ஏகிது. உம். ராக்கு முன்னாடி சுக்குன் இருக்கு, சுக்குனுக்கு முன்னாடி கெசாத்துன்னு இருக்கு, அதுக்காக நமக்கு மெல்லினமா ஓதணும். ம் ராக்கு முன்னாடி சுக்குன் இருக்கு, சுக்குனுக்கு முன்னாடி கெஸ்ராத்துன்னு இருக்கு, அதுக்காக நம்ம மெல்லினமா ஓதணும். ம். ஐந்தாவது. وحصل ما في
சுதூர். ரைட். அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். உங்களோட ராடஸ் செப்டர் முக்கியமான ஒரு சாப்டர் இது. அது அடுத்த பாடத்துக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இது பிறகு எந்த ராலை சுக்குன் வந்த எந்த ராலையும் பிரச்சனைப்படாது. ஓகே. ம்